இந்த வீடியோவில் நாம் மாங்காய் ஊறுகாய் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாய் செய்வதற்கு நான் வந்து இங்கே 2 மாங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துகிட்டு அந்த தோலை சீவி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி தோல் சீவத்தில் தோல் சீவி எடுத்துக்கோங்க. இது மாதிரி தோல் சீவி எடுத்த உடனே நம்ம நல்லா அதை சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. 2 மாங்காயும் துருவி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடாய் காஞ்ச உடனே 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்த உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை தனியாக இது மாதிரி 2த்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தவுடனே நம்ம சீவி வச்சுருந்த மாங்காவை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயிலே நல்லா வதங்கினா நம்மளுக்கு கெடாமல் வரும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போது மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணால் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் காரமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நம்மளுக்கு மாங்காய் ஊறுகாய் கெடாமல் ரொம்ப நாளைக்கு வரும். நல்லா வதக்கிக்குங்க. அதை எண்ணெயில் நல்லா வதங்கணும். அது பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா அந்த கடுகு வெந்தயத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நல்லா கலரிக்குங்க. கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள் அந்த மாங்காய். அது மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள் நல்லா வதக்கிக்குங்க. கடாயில் ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள் ஊறுகாய். இந்த அளவுக்கு வதக்கிக்குங்க நல்லா. இப்போது நம்ம இறக்க போகிற நேரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு திருப்பி எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்துக்குங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஊறுகாய் டேஸ்ட்டு. எப்பவுமே ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செய்தோமா நல்லாயிருக்கும். எல்லா ஊறுகாய்க்குமே ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா நம்ம எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம கலரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நான் எண்ணெய் நிறைய ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கெடாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.